வணக்கம் குழந்தைகளே. என் பெயர் புவனா முருகேசன். நான் கோயம்புத்தூரில் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா திறமை. சாலையோரமாக அழுதபடி உட்கார்ந்துருந்தான் ஒரு இளைஞன். அப்போது அந்த பக்கமாக ஒருத்தர் வராரு. ஏன் அழுதுகிட்டு இருக்க என்று கேட்குறார். என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன பிரயோஜனம், அதான் அழறேன் என்று அவன் கூறுகிறான். உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு தெரியுது, அதை விற்கிறதுக்கு நீ தயாரா என்று கேட்கிறார் அந்த ஆசாமி. இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம். என்கிட்ட எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கிறப்ப புதையல் எப்படி எங்கே இருந்து வந்தது? இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நீ என் கூட வா, நம்ம ஊர் ராஜா கிட்ட போவோம். உன்கிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு வாங்கிப்பார் அப்படின்னு அந்த வழிப்போக்கர் சொல்கிறாரு. அது இப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல பேரை ராஜா விடாமல் அழைச்சிக்கிட்டு போயிருக்கேன், அதனால் உன்னையும் கூப்பிட்றேன் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்மக்கிட்ட என்ன இருக்குது என யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறேன், உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னு அந்த வழிப்போக்கர் கூப்பிடுறாரு. சரி, இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட அங்கே போய் பார்ப்போமே என்று புறப்படுகிறான். போகிற வழியில் இதை பாரு, முன்கூட்டியே சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. சரியாக தெளிவாக முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ராஜா கிட்ட போகலாம். அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு சண்டை போட்டுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் பணம் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற. அதனால் புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கலாம். என்கிட்ட புதையலா ஒன்றும் புரியாமல் அவன் குழம்புறான். அப்படி என்ன என்கிட்ட புதையல் இருக்குது, அது எப்படி ஏன் விற்கணும் அப்படின்னு இவர் ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே ஆச்சரியம். சரி, அப்படி என்கிட்ட என்ன தான் புதையல் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. என்ன இப்படி சொல்லிட்ட? கண்கள் எடுத்துக்கோ, உன்னுடைய கண்கள் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கிடைக்கும். இதயத்தை கொடுக்குறியா, 20 லட்ச ரூபா கொடுப்பாங்க. மூளையை கொடுக்குறியா, 30 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இன்னும் உன்னோட கிட்னி இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, உன்னோட தோல் கூட விலை போகும் அப்படின்னு சொன்னோன்னே இளைஞனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் யாராவது விற்பார்களா? என்ன விலை கொடுத்தாலும் அதெல்லாம் நான் விற்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, யாருமே விற்க மாட்டாங்க என்றான் அந்த இளைஞன். வாய் விட்டு சிரித்தார் அந்த ஆசாமி. பைத்தியமா? நானா? நீயா நானா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானமுள்ள பொருட்களை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியிலேயே உட்காந்து அழுதுட்டுருக்கிறியே என்றான். அப்போது அந்த இளைஞனுக்கு அப்போது தான் புரியுது, நம்மக்கிட்ட கை கால்கள் நல்லா இருக்கிறப்ப நம்ம நல்லா சம்பாரித்து நல்ல விதமாக மேலே வந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு சாகலான்னு முடிவெடுத்து ஒன்றுமே இல்லையே, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்னம்பிக்கையை விடாமல் அதைய வெளியே எடுத்து சொன்ன அவருக்கு நன்றி கூறி தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக வெளியில் போகிறார். இது மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு யாருமே முயற்சி செய்கிறதில்ல. நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நம்ம ஆண்டவன் நம்மளை உயிரோடு படைத்ததே மிகப்பெரிய வரம் தான். இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசைப்படவும் வேண்டாம், கொஞ்சமாக வச்சுக்கிட்டு கஷ்டப்படணுங்கிறதும் இல்லை. வாழ்வியலுக்கு என்ன தேவையோ, அத்தியாவசியம் எதுவோ அதை மட்டுமே தேடி செல்வோம். அதுக்கான செல்வத்தை பெறலாம். அதுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கலாம். நன்றி குழந்தைகளே.